வணக்கம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ MA 4151 பேப்பர் January 27th எக்ஸாம் எழுதிருப்பீங்கல்ல, அந்த கொஷின் பேப்பரோட ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன் பார்க்கலாம். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13th கொஷின் B செக்ஷனாக இருந்தது. நீங்கள் எக்ஸாம் எழுதினவங்க பார்த்துருப்பீங்க. யூனிட் 3 ரெலவெண்ட்டாக இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. இன் அன் அனாலிசிஸ் ஆஃப் a correlation coefficient, the following results only or legal variance x equivalent to 1. Regression equations are given equations. நம்ம கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா first option, what are the mean values of x and y? Second option, the standard deviation of x and y value. Third one, the coefficient of correlation between x and y. இந்த மாதிரி நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ணியிருந்துருக்கலாம். இதே மாதிரி கொஷின் ஈக்குவேஷன் பேஸ்டாக நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் டேரெக்டாக நம்ம பார்த்துருந்தோம். இந்த கொஷினில் நமக்கு 3 ஆப்ஷனாக கேட்டிருக்காங்க, சப்டிவிஷன்ஸாக கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துருக்க ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்ஸ் எழுதிக்கலாம். ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 3x + 2y = 26. இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா 6x + y = 31. இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். நமக்கு ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த மீன் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மீன் வேல்யூ கேட்டிருக்காங்க, எக்ஸுக்கு தனியாக கேட்டிருக்காங்க, ஒய்க்கு தனியாக கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஈக்குவேஷன் பேஸ்டாகவே ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாலே நமக்கு ஆன்சர் கிடைக்கும். டு ஃபைண்ட் மீன் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். மீன் வேல்யூ பார்க்கணுங்கிறதுக்காக நம்மளுடைய நோட்டேஷன்ஸை எக்ஸ் பார் அண்ட் ஒய் பார்னு நம்ம கோட் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன்ஸை திருப்பி எழுதுனீங்கன்னா 3x bar + 2y bar = 26. Second equation 6x bar + y bar = 31. This is our equation 1, equation 2. இந்த equation 1 and 2 நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஏதாவது ஒரு கோஎஃபிஷியண்ட்டை மாற்றிக்கோங்க. இப்போ நாங்கள் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஒய்யை கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக, எக்ஸை கேன்சல் பண்ணலாங்கிறதுக்காக எடுத்திருக்கோம். ஸோ இங்கே 3, இங்கே 6. ஸோ இதை மாடிஃபை பண்ணிங்கன்னா என்ன வந்திருக்கலாம், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன இருந்துக்கலாம், 6x bar + 4y bar 26ங்கிறப்ப 52. செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். இல்லை நான் ஒய்யை கேன்சல் பண்ண போகிறேன் அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷனை நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை நம்ம மாடுலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணணுங்கிறப்ப சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ சப்ராக்ட் பண்ணால் என்ன இருந்துருக்கலாம், இது கேன்சல் ஆகிடும். இங்கே 3y bar = 21. அப்போ ஒய் பாரோட வேல்யூ நமக்கு கிடைக்கிறது 7. ஒய் பார் வேல்யூ 7 நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணால் நமக்கு எக்ஸ் பாரோட வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன இருக்கலாம், 6x bar + 7 = 31. நமக்கு தேவை எக்ஸ் பார் தான். ஸோ எக்ஸ் ரெலவெண்ட்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ் பாரோட வேல்யூ 4. Therefore the mean value of x and y bar is எக்ஸ் பாரோட வேல்யூ 4, ஒய் பாரோட வேல்யூ 7. இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான சொல்யூஷன். நீங்கள் இதுவரை கேல்குலேஷன் எக்ஸாமில் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கிடச்சிருக்கும். அடுத்ததாக ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருக்காங்க. பட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரிசல்ட் நம்ம டேரெக்டாக பார்க்க முடியாது. அதுக்கு முன்னாடி கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நார்மலாக ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்குறாங்கன்னா நம்ம என்னென்ன செக் பண்ணணும்னா, ஃபைண்ட் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் லைன் பை ஒய் ஆன் எக்ஸ். ஸோ ஒய் ஆன் எக்ஸ் ஈக்குவேஷன் என்ன அண்ட் எக்ஸ் ஆன் ஒய்யோட ஈக்குவேஷன் என்ன நம்ம தனித்தனியாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து இப்போ ஒய் ஆன் எக்ஸ் பார்க்குறோன்னா 2y = 26 - 3x. நமக்கு தேவை ஒய் தான். ஸோ 13 - 3/2x. அப்போ ஒய் = -3/2x + 13. இதை மாற்றி எழுதியிருக்கோம். அப்போ ஒய் ஆன் எக்ஸ். ஸோ ஒய் ஆன் எக்ஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த வேல்யூ தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ byx = -3/2. இதுதான் ஒய் ஆன் எக்ஸ். நான் இதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் ஆன் ஒய் டிஃபைன் பண்ணக்கூடாதா அப்படின்னா ஓகே தான், எழுதலாம். நீங்கள் மாற்றி எழுதுனீங்கன்னா உங்களுடைய வேல்யூ என்ன வருதுங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். ஸோ அப்படி செக் பண்ணும்போது நம்மளோட ரிசல்ட்டு -2/3 வருது. ஸோ இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனில் ஒய் ஆன் எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒய் ஆன் எக்ஸோட வேல்யூ -6 வருது. ஸோ இது 2 பேஸ் தான் நம்ம ஆர் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணும்போது 2ன்னு ஒரு ரிசல்ட் வரும். இட் இஸ் கிரேட்டர் தேன் 1. எப்பயுமே இந்த வேல்யூ லெஸ் தேன் 1ஆக தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஃபைனல் ஆன்சர் நமக்கு கரெக்டாக வரலைங்கிறப்ப நம்ம இப்படி சூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ஒய் ஆன் எக்ஸ் பாருங்கள், செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் ஆன் ஒய் பார்த்தாலே ஈஸியாக ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகும். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஒய் ஆன் எக்ஸ் பார்த்ததுக்கோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா -3/2. செகண்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆன் ஒய் பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஆன் ஒய் பார்க்கும்போது செகண்ட் ஈக்குவேஷனோட ஈக்குவேஷனில் 6x = -y + 31. நமக்கு தேவை எக்ஸ் தான். ஸோ எக்ஸ் = -1/6y + 31/6. b x on y = -1/6 கோட் பண்ணிக்கோங்க. ஸோ
ஈக்குவேஷன் எழுதும்போது ஸ்டாண்டர்ட் டிவிஷன் மெத்தட் பார்த்தாலும் சரி, காரலேஷன் மெத்தடில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலும் கண்டிப்பாக பி ஒய் ஆன் எக்ஸ் என்னன்னு தேவை, பி எக்ஸ் ஆன் ஒய் தேவை. இதுக்கு அடுத்து ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ரிசல்ட் பார்க்கணும்னா நமக்கு ஃபார்முலாவில் ஆரோட வேல்யூ தேவை. தட் இஸ் அவர் தேர்ட் சப்டிவிஷனாக காரலேஷன் கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்களா. ஸோ அந்த பார்ட் முடிச்சுட்டு நம்ம செகண்ட் பார்ட் கன்க்ளூஷன் முடிச்சுக்கலாம். That is to find correlation coefficient and the rxy equal to square root of byx into bxy. So byxங்கிறப்ப first value நம்ம பார்த்த result -3/2 அதை கோட் பண்ணிக்கோங்க. and second value பார்த்தது -1/6 அதையும் எடுத்து எழுதிக்கோங்க. square root of -3/2 into -1/2. So இதை ஒர்க் அவுட் பண்ணால் 3/12. that is square root of இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1/4. அப்போ ப்ளஸ் ஆர் -1/2. இதில் நமக்கு பி ஒய் ஆன் எக்ஸும் பி எக்ஸ் ஆன் ஒய்யும் நெகட்டிவாக இருக்கிறதுனால நம்ம நெகட்டிவ் ரிசல்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரிசல்ட்டு நமக்கு கண்டிப்பாக லெஸ் தேன் 1 தான் இருக்கணும், கிரேட்டர் தேன் 1 இருக்கக்கூடாது. நீங்கள் எக்ஸ் ஆன் ஒய்க்கு பதிலாக நான் ஒய் ஆன் எக்ஸ் பார்த்துக்கிறேன், ஒய் ஆன் எக்ஸ் பதிலாக எக்ஸ் ஆன் ஒய் பார்த்துக்கிறீங்கன்னா இந்த ரிசல்ட்டை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இந்த ரிசல்ட் உங்களுக்கு கிரேட்டர் தேன், இப்போ நம்ம மாற்றி எடுத்ததில் கிரேட்டர் தேன் 1 அதாவது 2 எக்ஸிஸ்ட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி வந்தால் நம்ம ரிசல்ட்டை மாற்றி எடுத்து தான் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது தேர்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கேட்டிருக்காங்கல்ல. ஸோ தட் இஸ் சிக்மா எக்ஸ் அண்ட் சிக்மா ஒய் பார்க்கணும். ஸோ பி ஒய் ஆன் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு சிக்மா ஒய் பை சிக்மா எக்ஸ். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணது தான். நம்ம ரெக்ரெஷன் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதியிருப்போம். ஸோ பி ஒய் ஆன் எக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு -3/2. ஆர் இப்போ தான் நம்ம பார்த்தோம் -1/2 சிக்மா ஒய் பை சிக்மா எக்ஸ். இது இந்த சைடு ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர்றது சிக்மா ஒய் பை சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு 3. தட் இஸ் சிக்மா ஒய்யோட வேல்யூ 3, சிக்மா எக்ஸோட வேல்யூ டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூ 1. இது கிவன்லேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1 இருந்ததுன்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1ன்னா நமக்கு ஆன்சர் 1 தான் வரும். இது ஒரு மெத்தட். இவ்வளோ தான். சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் தான் நம்ம வேரியன்ஸாக நம்ம ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ரிசல்ட்டில் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பி ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு சிக்மா ஒய் பை சிக்மா எக்ஸ். இதுக்கு ரெலவெண்ட்டாக நமக்கு தெரிஞ்ச எல்லா டேட்டாவும் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும், வி கெட் தி ஆன்சர். ஒன்று இந்த மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணலாம் ஸ்டாண்டர்ட் டிவிஷனுக்கு. அப்படி இல்லைனா எனக்கு டேரெக்டாக கிவனில் வேரியன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, தட் இஸ் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நான் சிக்மா எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சுக்கிறேன். அப்படிங்கிறப்ப நீங்கள் தேர்டு நார்மலாக காரலேஷன் கோஎஃபிஷியன்ட் தான் டேரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ அந்த மெத்தட்லேயே நீங்கள் ஆரோட வேல்யூ பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணாலே சிக்மா எக்ஸோட வேல்யூ 1, சிக்மா ஒய்யோட வேல்யூ 3ன்னு கிடச்சிரும். இவ்வளோதான். இந்த ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் நமக்கு 13 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்தால் ஈஸியாக அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு மீன் அண்ட் வேரியன்ஸோட வேல்யூ ஜஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸை ஒர்க் அவுட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ ஈக்குவேஷனை ஒர்க் அவுட் பண்ணதில் எக்ஸ் பார் அண்ட் ஒய் பார் தெரிஞ்சிச்சு. அடுத்து ஈக்குவேஷன்ஸ்லேருந்து எக்ஸ் ஆன் ஒய், ஒய் ஆன் எக்ஸ். எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ஒய் ஆன் எக்ஸ், செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ் ஆன் ஒய் தான் நம்ம ரிசல்ட் இதுவரை பார்த்துருக்கோம். இந்த காரலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆன்சர் லெஸ் தேன் 1 இல்லைன்னா நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். அந்த ஆன்சர் பார்த்துட்டா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாலே நமக்கு ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆயிடும். இவ்வளோ தான். ஸோ இந்த கொஷின் அட்டன் பண்ணவங்க ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வேறு மெத்தடில் வேறு ஆத்தர் புக்கில் நான் ப்ரிஃபர் பண்ணனாலும் பட் ஃபைனல் ஆன்சர் இதே தான் இருக்கும். ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்ததுன்னா கணித பிழைக்கு மெயில் அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.